காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம். காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம். இனி கணவனுக்கு கிட்டாது அவள் குழந்தைக்கு தான் முத்தம். காது இனி கணவனுக்கு கிட்டாது அவள் குழந்தைக்கு தான் முத்தம். காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம். கட்டி போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைப்பாளோ. கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைப்பாளோ. கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ. கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ. இருவருக்கும் இடையிலே பிள்ளை வந்து படுப்பாளோ. உன்னை ரகசியமாய் தொடும்போது குரல் கொடுத்து வைப்பாரோ. காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம். இனி கணவனுக்கு கிட்டாது அவள் குழந்தைக்கு தான் முத்தம். தோராமாசம் உடலது தளரும். தீராமாசம் இடையது மெலியும். முனாமாசம் முகமது வெளுக்கும். நாலாம் மாசம் நடந்தா இறைக்கும். மாங்காய் இனிக்கும் சாம்பல் ருசிக்கும். மசக்கையினாலே அடிக்கடி மயக்கவும். சுமந்தவள் தவிக்கும் வாசங்கள் 10. சிப்பியின் வயிற்றில் இருப்பது முத்து. காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம். இனி கணவனுக்கு கிட்டாது அவள் குழந்தைக்கு தான் முத்தம். குழந்தை பாரம் உனக்கல்லவோ. குடும்ப பாரம் எனக்கல்லவோ. குழந்தை பாரம் உனக்கல்லவோ. குடும்ப பாரம் எனக்கல்லவோ. கொடியிடையின் பாரம் எல்லாம் 10 மாத கணக்கல்லவோ. மனைவியுடன் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன். சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன். காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம். இனி கணவனுக்கு கிட்டாது அவள் குழந்தைக்கு தான்